இந்த வாரம் தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் மார்க்கெட்டு ரொம்ப பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதுக்குள்ள அடுத்த வேலைய தொடங்கிட்டாங்க. போன வாரமே நான் ஒரு சந்தேகத்த வச்சிருந்தேன். கரெக்ட்டா இந்த சாட்டர்டே, சண்டேஸ்ல தான் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுறாய்ங்க. அண்ட் மண்டே அது வந்து மார்க்கெட்ல இம்பேக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ, இப்ப என்ன நடந்திருக்கு? அண்ட் இந்த வாரத்துல என்ன நடந்துச்சு? அண்ட் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் என்ன மாரி இருக்க போகுது? ஸோ, இத தான் நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸா பண்ண போறோம். அண்ட் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம குயிக்கா முடிச்சிடுறேன். அண்ட் ஒரே ஒரு சின்ன சஜஷன் என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாரு. ஸோ, என்னன்னா டெக்னிக்கலா தனியாவும் அண்டு அ பேசிக் நியூஸஸ் அண்டு ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ, அத வந்து தனியாவும் நீங்க டிஸ்கஸ் பண்ணா நல்லாயிருக்கும். டைம் ஸ்டாம்ப் போட்டு விட்டீங்கன்னா, எது பார்க்குறதுன்னு நாங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாரு. ஸோ, அவருக்காக இத 2 செக்மெண்ட்டா பிரிச்சு போடுறேன். ஸோ, மத்தவங்க உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? அண்டு வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் புக் புக்காவும் இருக்குது. அண்டு பிசிக்கல் காப்பியாவும் இருக்குது. Amazon அண்ட் Flipkartலயும் அவைலபிளா இருக்கு. அண்ட் நீங்க அ தேவைப்பட்டுச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வாங்கி கத்துக்கோங்க. அண்ட் 21 கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ட சிம்பிளா புரியிற மாரி ஸ்டோரியோட மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் நல்ல ரிவ்யூ குடுங்க. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளாடி போயிரலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து டெக்னிக்கல பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வீக்ல வந்து ஃபண்டமெண்டல ஃபர்ஸ்ட்டு கொண்டு வருவேன். ஸோ, அப்படி மாத்தி மாத்தி கொண்டு வர போறேன். அண்ட் இப்போதைக்கு டெக்னிக்கல்ல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நம்ம லாஸ்ட்டா ப்ரெடிக்ட் பண்ணது என்னதுன்னா, கேப் அப் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ, அதே மாரி நல்லாவே கேப் அப் ஓப்பனிங் ஆயிருந்துச்சு. அண்டு 24,000 பிரீச் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் குயிக்கா இந்த லெவல்ஸ் எல்லாம் ஈஸியா பிரீச் பண்ணிரும். 25 போயிரும் அப்படின்னு தான் என்னோட அசம்ப்ஷனா இருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னா 24 பிரேக் பண்ணி 24,200 ஸோ அந்த லெவல் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கேப் டவுன் ஆயிருச்சு. ஸோ இது வந்து ஃப்ரைடே நடந்த விஷயம் தான். ஸோ அதோட ரீசன் என்னன்னு ஃபண்டமெண்டல் செக்மெண்ட்ல நம்ம பார்த்துடலாம். அண்டு டெக்னிக்கலா பார்க்கும்போது வீக்லி சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ஒரு பின் பார் கேண்டில் மாரி. அதாவது ஒரு டோஜி. அதாவது எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லாத ஒரு கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு ரீசன் வந்து ஃப்ரைடே வந்து ஒரு கேப் டவுனா ஓப்பனா இருந்தது தான். ஸோ அதனால இது வந்து இன்டெசிஷன் தான் சொல்ல முடியும். அண்ட் 24 எக்ஸாக்ட்லி பிரீச் பண்ணலன்னு தான் நம்மளால டெக்னிக்கலா சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ 24 பிரீச் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கா க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா, கண்டிப்பா 25 எல்லாம் ஈஸியா பிரேக் பண்ணிரும் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இமிடியேட்டா இருக்கிற சப்போர்ட்ன்னு பார்க்கும்போது, இப்ப இங்க ஒரு நல்ல கேப் அப் ஓப்பனிங் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? 23,800 23,800 ஸோ இத வந்து நம்ம ஒரு மைனர் சப்போர்ட்டா வச்சுக்கலாம் இப்போதைக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பார்டர கூட வச்சுக்கலாம். 24,650 லெவல்ஸ வந்து பார்டரா வச்சுக்கலாம். அண்டு அப்சைடு பார்த்தீங்கன்னா 24 அகைன் 24 ப்ராப்பரா பிரேக் பண்ணல. ஓகேங்களா? நம்ம வீக்லி கேண்டில் வச்சு பார்க்கும்போது. ஸோ, அதனால 24 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸா வச்சுக்கலாம். அண்ட் நம்ம ஓஐ பார்க்கலாம் டேட்டா. ஸோ, அதுலயும் நம்ம என்ன டேட்டா இருக்குன்னு செக் பண்ணிட்டு நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,500 அதில வந்து ஒரு மைல்டு சப்போர்ட் இருக்கு. ஸோ, ஸ்ட்ராங் க்ளோஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அத ஈஸியா பிரேக் பண்ணிரும். அண்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னா இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,000 தான். ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ, அதையுமே பார்க்கலாம். ஸோ, பேங்க் நிஃப்டிய எதுக்கு பார்க்குறோம்னா, ஃபண்டமெண்டல் சைட்ல வந்து நம்ம அத டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா பேங்க் நிஃப்டி வந்து நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. ஒரு நிஃப்டிய கம்பேரிட்டிவ்லி பேங்க் நிஃப்டி வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ, அது வந்து கண்டிப்பா 61,000 ரீச் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இது ப்ரீவியஸா இருக்கிற ஸ்விங்க பிரேக் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஈஸியா பிரேக் ஆகி மேல போய் 61,500 எல்லாம் டச் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 24,000 அதுதான் மேக்ஸ் பெயினாவும் இருக்கு. ஸோ அந்த லெவல்ல 90,00,000 கான்ட்ராக்ட் கால் சைட்லயும் சரி, புட் சைட்ல 94,00,000 ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலா இங்க பில்டப் ஆயிருக்கு. ஸோ இந்த வீக் வந்து அதாவது இந்த டியூஸ்டே வரைக்கும் எக்ஸ்பைரிக்கு உள்ளாடி மார்க்கெட் இந்த 24க்கு ரேஞ்சில தான் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அண்ட் பிசிஆர் லெவல் பார்த்தீங்கன்னா, கால் சைடு தான் அதிகமா இது பண்ணியிருக்காங்க, பிட் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் சைட்ல பார்த்தீங்கன்னா 24,500ல 1 crore கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அதிகமா இங்க தான் இருக்கு. அண்ட் கீழ பார்த்தீங்க புட் சைடு பார்த்தீங்கன்னா 95,00,000 23,500 அண்ட்
அதுக்கு கீழே 23,000 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீக் டியூஸ்டேக்குள்ளாடி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா 23,500 பிரேக் பண்ணாது, கன்ஃபார்மாக பண்ணாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 24,000 வந்து அந்த ரேஞ்சிலே மார்க்கெட் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு 25,000 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டியூஸ்டேக்கு உள்ளாடி, ஓகேங்களா. அண்ட் இந்த மந்த் எண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா 24,000 கீழேயே போகாதுன்னு அதிகமான கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. அண்டு 23,500ஐயும் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு கால் சைடில் பார்க்கும்போது சேம் 24,000 அதே லெவலில் வந்து கான்ட்ராக்ட்ஸும் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது இந்த மந்த் எண்டு வரைக்கும் 24,000ங்கிறது கொஞ்சம் க்ரூஷியலான பிளேஸை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அண்டு பிசிஆர் பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவல் ரேஞ்ச், போத் காலும் சரி புட்டும் சரி ஈக்குவலாக பில்டப் ஆகிருக்குன்னு அர்த்தம். அண்டு கீழே பார்த்தீங்கன்னா 24,500 அங்கே பெரிய கான்ட்ராக்ட் இல்லை. அடுத்த பெரிய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 25,000 தான். ஸோ 25,000 இந்த மாதத்துக்குள்ளாடி பிரேக் பண்ணாதுன்னு பலர் வந்து கான்ட்ராக்டில் பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு விஷயம் நீங்கள் இங்கே கவனிக்கணும், 25,000ல் 43 lakh புட் சைடில் பெட் பண்ணியிருக்காங்க. 43 lakh. ஸோ இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் வந்து இதெல்லாம் ஆல் த வே தாண்டி இந்த மாதத்துக்குள்ளாடி தாண்டி 25,000 மேலே போயிருச்சு, இல்லை 25க்கு நியராக போயிருந்தா கூட இந்த 1000 ரூபா ப்ரீமியம் கிட்டத்தட்ட 924. ஸோ இந்த ப்ரீமியம் அப்படியே அந்த செல்லருக்கு கிடச்சிரும். ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பொசிஷன் தான். ஆனால் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் இது என்னன்னு நம்ம பார்த்தே ஆகணும், ஓகேங்களா. ஒரு வேளை மார்க்கெட் கிட்டத்தட்ட 24,900 அந்த லெவல் வந்துன்னா கூட இந்த கான்ட்ராக்டில் இருக்கவங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் தான், ஓகேங்களா. ஸோ இதுலேயே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்டு டக்குன்னு ஃபண்டமெண்டல் சைடுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் மார்க்கெட்டோட ஓவர்வியூ. அதாவது நிஃப்டி வந்து 24,000 இந்த வாரம் கிராஸ் பண்ணி இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி இருந்துச்சு. பட் ஃப்ரைடே வந்து ஒரு மேஜர் ஃபால் நடந்துச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஐடி செக்டாரில் வந்து ஆக்சென்சர் அந்த கம்பெனி வந்து நெகட்டிவான ப்ராஃபிட் ப்ரொஜெக்ஷன் காமிச்சிருந்தாங்க ஃப்யூச்சரில். ஸோ அதனால இந்தியன் ஐடி கம்பெனி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நல்லாவே ஃபால் ஆயிருந்துச்சு. ஐ திங்க் இன்ஃபோசிஸ் எல்லாம் 7% கீழே ஓப்பன் ஆயிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஹியூஜ் ஒரு மிட் நைட் லாஸ்ன்னே வச்சுக்கலாம். ஸோ ஒரு வேளை ஆப்ஷன்ஸ்லேயோ இல்லை ஃப்யூச்சர்ஸ்லேயும் இதில் ட்ரேட் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கும். அண்டு இதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா பணம் ஐடி செக்டாரில் இருந்து டைரெக்டாக பேங்கிங் செக்டாருக்குள்ளாடி போயிருக்கு. ஸோ அந்த அலோகேஷன் சேஞ்ச் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால தான் பேங்கிங் நல்லாவே மூவ்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் நல்லாவே க்ரோத் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, ஓகேங்களா. அண்டு க்ரூட் ஆயில் வந்து நல்லாவே ஃபாலாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இந்தியன் கம்பெனிஸ் லைக் ஆயில் சம்மந்தமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனிஸ்க்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் பிபிசிஎல், ஹெச்பிசிஎல். ஸோ இந்த மாதிரி ஆயில் சம்மந்தமான கம்பெனிஸ். ஸோ இதுக்குமே நல்ல ஒரு பூஸ்டப் இருக்கும். அண்ட் இன்ஃப்ளேஷனை இந்தியாவில் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்டு செக்டார் வைஸ் இம்பேக்டை பார்க்கலாம். பேங்கிங் ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிருந்துச்சு. ஐடி வந்து ரொம்பவே ஃபால் ஆயிருந்துச்சு. டெக்ஸ்டைல், ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். அண்டு 22 ஜூன் நினைக்கிறேன். ஸோ அன்னைக்கு ஒரு டீல் சைன் ஆகிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அது வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா டெக்ஸ்டைல் செக்டர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல பூம் கிடைக்கும். ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் யூகேக்கும் இந்தியாவுக்கும் நடக்க போகுது. அண்ட் அது வந்து எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனாலே டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் நல்லாவே ரேலி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணல, பட் கண்டிப்பாக ரேலி ஆகிருக்கணும் இந்த நியூஸுக்கு. அண்ட் எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா பார்க்கும்போது லாஸ்ட் ரொம்ப நாள் தாண்டி எஃப்ஐஐ பை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக நம்ம குளோபல் டேட்டாவிலே பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக ஓரளவுக்கு பை இல்லை செல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் இருந்தாங்க எஃப்ஐஐஸ். அண்டு ஃபைனலாக ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நல்லாவே பை பண்ணியிருக்காங்க. ஸ்டில் நம்ம மார்க்கெட்டு ஃபால் தான் ஆச்சு ஃப்ரைடே. ஸோ யார் செல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். மேபி ஐடியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம், ஓகேங்களா. அண்டு இவ்வளோ பெரிய பணம் உள்ளே வருதுனாலே அது பாசிட்டிவான விஷயந்தான். இது கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம நிஃப்டி ஈஸிலி 2026 எண்டுக்குள்ளாடி
27ஐயும் பிரேக் பண்ணி 28 டச் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது என்னோட ஓன் அனாலிசிஸ். அண்டு மற்ற ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் 29 எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, 30, 29 அந்த மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு போகுமான்னு கேட்டால் எனக்கு ஸ்டில் அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அனாலிசிஸ் படி ஒரு 28 கூட வரலாம், இந்த மாதிரி எஃப்ஐஐஸ் திரும்ப உள்ளே வந்துட்டாங்கன்னா. அண்ட் இந்த வாட்டி அவங்க எந்த மாதிரி செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும். மோஸ்ட்லி ஃபினான்ஷியல் செக்டார்ஸில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கலாம். ஏன்னா நிறைய ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு, HDFC பேங்க் மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் அண்டர் வேல்யூடாக இருக்குது. சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் இதில். ஸோ அது வந்து நம்ம டீப்பாக ஒவ்வொரு ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணால் தான் அதோட பேக்ரவுண்டு தெரியும். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் அனாலிசிஸ், எந்த ஸ்டாக்காவது தனியாக அனாலிசிஸ் பண்ணி அதோட டேட்டா சொல்லணும், பிஸ்னஸ் மாடல் சொல்லணும், அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட நேமை அனாலிசிஸ் அப்படின்னு போட்டு அந்த ஸ்டாக்கோட நேமை போடுங்க. அண்ட் அதை பார்த்துட்டு அதுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக போகிற மாதிரி இருந்திருக்கும். மண்டே வந்து கேப் அப் தான் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ இப்போ தான் சடனாக குண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு குண்டு விழுந்திருக்கு. ஸோ அது என்னென்னா, யூஎஸ் வந்து ஏதோ ட்ரேடு வந்து அவங்க ஒத்துக்கலை, சம்திங் லைக் தட். அது டீட்டெயிலாக அந்த நியூஸ் பார்க்கல, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அது வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை வந்து அகெயின் ஈரான் மூடியிருக்காங்க. யூஎஸோட டிமாண்ட் அவங்க ஒழுங்காக பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நியூஸ். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ நாளைக்கு மேபி சண்டே ப்ளீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 1 டே டைம் இருக்குது, அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே. ஸோ அந்த 1 டேக்குள்ளாடி என்ன வேணுனாலும் நடக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து ஒரு மேஜர் ஒரு ஓவரால் அப்டேட் தான். நம்ம மண்டே மார்னிங் இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னாலும் அது ஒரு லேட்டு தான். ஏன்னா மார்க்கெட்டில் செகண்டுக்கு ஏதாவது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு ஓவரால் ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர அப்டேட்ஸு, சண்டே ஃபுல்லாக வர அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மண்டே என்ன மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகலாங்கிற ஒரு அசம்ஷன் கிடைக்கும். ஸோ கரண்ட்லி நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸுங்கிறது ஒரு தற்காலிகமாக இருந்துச்சுன்னா மண்டே வந்து மார்க்கெட் கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சப்போஸ் அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி நாளைக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அட்டாக்கு இல்லை ஏதாவது அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணுற மாதிரியோ ஏதாவது நடந்துச்சுன்னா அது மிகவும் நெகட்டிவாக போயிடும். ஸோ நிஃப்டி அகெயின் ஒரு 500 பாயிண்ட்ஸோ 1000 பாயிண்ட் கூட சொல்ல முடியாது, திரும்பவும் விழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே தான் பை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மண்டே ஓப்பன் ஆனதும் கொஞ்சம் செல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிடணும். அண்டு ரிலையன்ஸோட ஒரு விஷயம் இருக்குது, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ அதுவுமே மண்டே வந்து ரிலையன்ஸ் மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும். ஸோ அதனால நிஃப்டியும் ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ அவங்க ஐபிஓ வேறு வராங்க. ஸோ அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கலாம் இன்னுமே. ஸோ அதையும் நம்ம க்ளோஸ்லி வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வாரம் நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன மெயினாக பார்க்கணுன்னா, பேங்கிங் செக்டார் பார்க்கணும். அண்டு எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் லைக் அந்த டெக்ஸ்டைல் கம்பெனிஸ் இதை பார்க்கணும். அண்ட் ஐடி ரெக்கவரி ஆகுதா இல்லையா, ஏதாவது நியூஸஸ் இருக்கா, ஸோ இதை பார்க்கணும். ஸோ இந்த மேஜர் செக்டாரை இந்த வாரம் பார்த்தா போதும். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸ் ஏதாவது உங்களுக்கு அனாலிசிஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் புக்கு, இந்த ஸ்டோரி புக் இன்வெஸ்டர் அமேசானில் அவைலபிளாக இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஐடியாவே இல்லாத உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், ஒரு வாட்டி வாங்கி ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா A to Z ஸ்டாக் மார்க்கெட்டை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி ஐடியா இல்லை, தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும், டேர்ம் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். A to Z அதில் இருக்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு ஓகே அப்படின்னா நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த அட்வைஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நானே உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? பணத்தை உங்கள் பக்கம் இங்கே இருக்கணும்னா மறக்காமல் மணி மேக்னெட் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.